கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 19 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு ரியா கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க. நான் கர்ப்பமாக இல்லை, ஆனால் அத்தை வந்து என்னை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போக பார்க்குறாங்க. இதனால எனக்கு பிரச்சனை வரப்போகுது. அத்தை கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஐடியா கொடுறியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரியா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தப்பிச்சு வர்றதுக்கு எல்லா திறமையும் இருக்கு உங்களுக்கு, நீங்க கண்டிப்பா சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ரியா யோசிக்கிறாங்க. அடியே, நீ மட்டும் அபிராமி கிட்ட சிக்கிட்டேன்னா உன்னை அபிராமி இந்த வீட்டை விட்டு தூக்கி வீசிடுவா, அப்புறம் மொத்த சொத்துக்கும் நான் தான் அதிபதி அப்படின்னு ரியா சந்தோஷத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, அடி பாவி, இப்படி என்னைய கைத்தி விட்டுட்டியே, இவ சரியான முட்டாளா இருப்பா போல அப்படின்னு. அப்ப அபிராமி காரை விட்டு இறங்கி வராங்க. அப்ப ஐஸ்வர்யா வாந்தி எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அப்ப அபிராமி கேட்குறாங்க, என்ன ஐஸ்வர்யா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை, இது மாதிரி கர்ப்பமா இருக்கன்னா அதான் அடிக்கடி வாமிட் வருது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவை கார்ல ஏத்துறாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை, எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் வா அப்படின்னு சொல்ல, அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை, நான் எப்ப செக்கப்புக்கு போனாலும் அருணை கூட்டிட்டு போவேன், இன்னைக்கு நான் அருணை கூட்டிட்டு வரல அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, அதுக்கு என்ன, நான் இப்ப கால் பண்ணா உடனே அவன் வரப்போறான் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அவரு வேலையில இருப்பாருட்ட, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலை என்ன மட்டும் அது பாரு அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப அபிராமி நேரா அருணுக்கு கால் பண்றாங்க. அருண் ஆஃபீஸ்ல இருந்து கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு அருண், இது மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு செக்அப் பண்றதுக்காக என் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கோம், அப்ப நீ பக்கத்துல இருந்தாதான் அவ செக்அப் பண்ணுவேன்னு சொல்றா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்றாரு, சரிம்மா, நான் உடனே வரேன், நம்ம ஆஃபீஸ்ல தான் இருக்கேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேரா ஆனந்திக்கிட்ட, அண்ணா, இது மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு செக்அப் பண்ண அம்மா ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்களா, நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, அப்ப அருண் சொல்றாரு, இங்க பாருன்னா, நான் இல்லாத நேரத்துல கார்த்திக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காத அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா அருண் நேரா ஹாஸ்பிட்டல் வராரு. அதே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஐஸ்வர்யாவும் அபிராமியும் வந்துடுறாங்க. அப்ப அபிராமி நேரா அருண் கிட்ட, நீ இருந்தாதான் செக்அப் பண்ணுவேன்னு ரொம்ப பிடிவாதம் பண்றா, அதான் உன்னைய கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்றாரு, அதுக்கு என்னம்மா, அதான் நான் வந்துட்டேனே அப்படின்னு. அப்புறமா ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, இன்னைக்கு நான் செமையா மாட்ட போறேன் அப்படின்னு. ஐஸ்வர்யா நேரா வந்ததோட அபிராமி அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகிட்டுடி அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க. இவ தான் என்னுடைய மருமக, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கர்ப்பமா இருக்கா அப்படின்னு. அப்ப டாக்டர் வந்து ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, ஐஸ்வர்யாவை செக் பண்ணலாமா அப்படின்னு. அபிராமியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க டாக்டர் வந்து ஐஸ்வர்யாவை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு செக் பண்றாங்க. அப்ப ஐஸ்வர்யாவை பார்த்து, நீ ப்ரெக்னெண்டா இருக்கன்னு ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க, அந்த ரிப்போர்ட்ஸை பார்க்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, நீங்க எதுக்காக கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது டாக்டர், நான் கர்ப்பமா இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இங்க பாருங்க, நான் கர்ப்பமா இல்லைன்னு யாருக்குமே தெரியாது, அத்தை வந்து நான் கர்ப்பமா இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்க அத்தைக்கிட்ட இதை பத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு. அப்ப டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா அபிராமியை பார்த்து, அபிராமி, நீ நினைக்கிற மாதிரி ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொல்ல செம்ம ஷாக் ஆகுறாங்க அபிராமி. அப்ப அருணும் ஷாக் ஆகுறாரு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அடிக்கடி ஐஸ்வர்யா வந்து வாமிட் வருதுன்னு சொல்றாளே அப்படின்னு. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அது நார்மல் வாமிட்டா இருக்கும், மற்றபடி ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்லை, என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா பயப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துல அபிராமிக்கு எதுவுமே சொல்ல முடியல. அபிராமி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க, சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு போனதோட இந்த அபிராமி என்னை வீட்டை விட்டு துரத்தி விட போறா அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. அதோட எபிசோட செம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.